505. ஆமா, எப்படி இவ்ளோ வெயிட்? இதெல்லாம் நத்திங்கயா. முந்தி டன் கணக்குல தூக்கிக்கிட்டு இருந்தேன், இப்ப கிலோவுக்கு என்ன நானே குறைச்சிக்கிட்டேன். வாட் a sunny day. சூப்பர். நிஜமாவே நீங்க தானா? Yeah, it's me. That was 2 years back. Mr. Madras, Mr. Hyderabad னு ஏகப்பட்ட டைட்டில்ஸ். மெட்ராஸ் சிட்டில அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருந்த ரவுடிங்க பாடியில எல்லாம் கபடி விளையாண்ட காலம் அது. இன்னைக்கு என்ன சூப்பு? யானைக்கால் சூப்பு. அப்படியே 4 காலையும் போட்டுற சொல்லு. அப்ப அவங்க அந்த பாடியா? அது ஏன் ஸ்டூடெண்ட் ரங்கசாமி தான். இப்ப வியாசர் பாடியில மீன் பாடி வண்டி எல்லாம் ஓட்டி போடுச்சு. என்னங்கறாது? நடக்கிற வழியில அப்படி குப்பை எல்லாம் போட்டு வச்சிருக்கியா? ஐயோ ஏண்டா சனியனே, இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? ஆளு முகரையும் பாரு, அரையும் குறையுமா அலையுது. She is my old student. அதான் இன்னும் கையில அந்த அம்மாவுக்கு பவர் அப்படியே இருக்கு. நீங்களும் என்கிட்ட ஏதாவது எக்ஸசைஸ் கத்துக்கலாம்னு விருப்பப்படுறீங்களா? சாரி, எனக்கு சிங்கிள் ஃபேஸ் வேண்டாம். நான் 6 ஃபேஸ் கிட்டயே கத்துக்கிறேன். பை. 6 ஃபேஸ். என்னப்பா செகிரிட்டாங்க? இந்த வில்லேஜ் கிழவி என் காதல வீணா தூக்கி போட்டு போயிட்டாளடா. அதே காயப்பட்டத பாவடையில் நாடா உருவிட்டு போனது. இதாண்டா அது. 6 ஃபேஸ். 6 ஃபேஸ். ஐயோ. ஓ எங்க அது? எனக்கு தெரியாதே. ஆமாடியா. What are you doing here? 50 பைசா காணுங்க, அதான் தேடி. What 50 பைசா? இங்க இருக்கா? What? You told me you'll work it with me. See, I'm ready. But you're not ready. What? சுலா. What? Sulan. You're coming or not? This is 6 face. You have. அதுக்கு இங்கிலீஷ் சுத்தமா தெரியாது. அது ஒரு கிராமம் 3ஆம் கிளாஸ். நான் சும்மா வெறுப்பேட்ல இருந்து போய் சொன்னேன். ஹலோ பாஸ், நேத்து காஷ்மீர் கார்கில்னு சமாளிச்சு பாண்டியடா, இப்போ என்ன பண்ண போற? சிக்கிம், பூட்டான், மணிப்பூர்னு ஏதாவது லாட்டரியை வச்சு பாடுவோம். Thank you ஈஷ். இது ஏன் நீ என்கிட்ட சொல்லல? எனக்கு ரொம்ப அவமானமா இருந்துச்சுங்க, அதான் சொல்லல. எனக்கும் உங்கள மாதிரி இங்கிலீஷ் பேசணும்னு ஆசைதாங்க, முடியாம போச்சு. எனக்கு ஒரு 8 வயசு இருக்கும், அப்ப நான் 3ஆம் கிளாஸ் படிச்சிட்டு இருந்தேன். டேய், இப்ப வரைக்கும் நீ அவ்வளவுதானடா படிச்சிருக்க? யாரு? நான் தான்டா நரேன். மே கம் இன்? வேண்டாம், என்ன தடுக்காதீங்க. ஏ, உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. சொல்லு. என் வாதியார் கிட்ட போய் எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுங்க கத்துறேன், கெஞ்சுறேன், கதறேன். அவர் காதுல விழவே இல்லை. நான் அவர் கால்ல கூட விழுந்தேன், ஆனா அவர் கருணை காட்டல. ஊய் பாத்தி இல்லையா? அதான் வெள்ளக்காரன் நம்ம நாட்டை விட்டு போயிட்டான் ஐயா. அப்புறம் ஏயா சும்மா இங்கிலீஷ படி எழுது சும்மா இம்சா பண்ணிட்டு இருக்க? டேய் வெள்ளவா வச்சுக்கிறேன். குரு தான் நம்மளை கைவிட்டுட்டாரு. இங்கிலீஷ் படம் பார்த்தாவது இந்த பாஷையை கத்துக்கலான்னு தேட்டரா அலைஞ்ச. டேய் இங்கிலீஷ் கத்துக்கவடா நம்ம அந்த படத்தெல்லாம் பார்த்தோம். என்ன படம்? ஷேம் பப்பி ஷேம். நாராயணா, சீக்கிரம் படத்தை போட்டுருவாங்க. டேய், என்னடா இது? வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாருடா. ஆமா. இவ்வளவு ஏங்க? பொதுவா இந்த வயசு பசங்க பொண்ணு கிட்டயோ இந்த வயசு பொண்ணுங்க பசங்க கிட்டயோ சொல்வாங்களே அந்த 3 வார்த்தை ஐல கூட ஆரம்பிக்கும். ஐட்டம். I love you. அதாங்க, அது கூட எனக்கு சொல்ல தெரியாதுங்க. அட பாவி. I love you டீச்சர். ஆறுமுகம். என்ன டீச்சர்? என்னடா இது? நீங்க தானே டீச்சர் சொன்னீங்க மனசுல இருக்கிறத அப்படியே எழுத சொல்லி. இரு. அட பாவி. காந்திஜி சத்தியாகிரகம் பண்ணும்போது. Stop it. I hate you. என்கிட்ட இனிமே பேசாத. ஏன் சப்ரா புத்திசாலி, அவளை யாராலையும் ஏமாத்த முடியாது. ஓகே, நீங்க கவலைப்படாதீங்க. இங்கிலீஷ்ங்கிறது ஒரு மொழிதான், அறிவு கிடையாது. உங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் இல்ல, எல்லாமே சொல்லித்தரேன். பாஸ், உங்களை கவுத்துட்டாளே. இந்த பொண்ணுங்களை நம்பவே முடியலையடா. போய் பேசுறவன், புரளி பேசுறவன், பித்தலாட்டம் பண்றவன், ஃப்ராட் பண்றவன், இவங்களே குறி வச்சு பின்னாடியே நம்பி அலையறாளுடா. உலகத்தையே உங்க கைக்குள்ள கொண்டு வரேன். I will show you the world. ஐயோ, இன்னைக்கு நைட்டே பாடத்தை ஆரம்பிச்சிடுறேன். சிவா, வந்துட்டேன்டா. டேய் சிவா, வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் வேணா லேட்டா போலாம்டா.
இன்டர்வியூக்கு லேட்டா போக கூடாதுடா. கோச்சுக்காதீங்கண்ணா. டேய் இதுதான் நம்ம புக் ஸ்டால். ஆச்சரியமா இருக்கு. ஹோட்டலுக்குள்ள எதுக்குடா புக் ஸ்டால்? டேய் இங்க ஏதாவது ஆர்டர் பண்ண 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகும். அதுக்குள்ள ஒரு புக்கை படிச்சிடலாம் பாரு. ஓ சார் ராணி இருக்கா? ஏய் இங்க பொண்ணெல்லாம் கூட. டேய் சார் ராணி புக்கு கேக்குறாரு. டேய் சாருக்கு ஒரு ராணி புக் கொடு. சாரி. இங்க இருந்தா நம்ம வியாபாரத்துக்கு எடுத்துட்டு போல இருக்க. நீ முதல்ல இன்டர்வியூ கிளம்பு. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. குட் மார்னிங் சார். எஸ் குட் மார்னிங். ஐயோ தேங்க் யூ. நான் வேணும்னு தான் செஞ்சேன். அது ஒரு ஸ்டைல். Who are you? சார் நான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். ஏன் சர்டிஃபிகேட்ஸ். ஓ சிட் டவுன். தேங்க்யூ சார். என்னங்க இது ஆச்சரியமா இருக்கு? ஏய் சார் என் சர்டிஃபிகேட்ஸா? இல்ல உங்களை மாதிரி யூத் எல்லாம் டாக்டர் இன்ஜினியர்னு படிக்க ஆசைப்படுவாங்க. நீங்க என்னடா பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ் படிச்சிருக்கீங்களே. டாக்டர் இன்ஜினியருக்குலாம் என்னைக்காவது ஒரு நாள் ரிட்டையர்மெண்ட் உண்டு. ஆனால் சமைக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் என்றைக்குமே ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. அதனால தான் இந்த படிப்பை தேர்ந்தெடுத்தேன். இந்த படிப்பையே புது அங்கல்ல பார்த்துருக்கீங்க. வெரி குட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்த உலகத்திலேயே பெஸ்ட் குக்கு யாரு? அம்மா தான் சார். எப்படி சொல்றீங்க? நம்ம குழந்தையில பசின்னு எழுதப்போ தான் ரத்தத்தையும் நம்ம உணவாக தந்தது அம்மா தான் சார். மற்றவங்களாம் வெறும் சாப்பாடை மட்டும் தான் பரிமாறுவாங்க. ஆனால் சாப்பாட்டோட பாசம், அன்பு இது எல்லாத்தையும் சேர்த்து பரிமாற தாயால் மட்டும்தான் சார் முடியும். வெல் டன். வெரி குட். சார், இவர் ஓனர் பொண்ணு அனுப்பின கேண்டிடேட். இதுக்கப்புறம் வரவர் தான் ஓனர் ரெக்கமெண்ட் பண்ண கேண்டிடேட். எல்லாத்தையும் லேட்டாவே வந்து சொல்லு போ. எல்லா கேள்விக்கும் கரெக்டா பதில் சொல்றானே, இவன் எப்படி கழட்டி விடுறது? ஓகே, 200 பேருக்கு சமைக்க சொல்லி எங்க ஹோட்டல் ஆர்டர் தந்தா நீங்க எத்தனை பேருக்கு சமைப்பீங்க? நல்ல ருசியா சமைக்கணும்னா 200 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சமைக்கணும். ஆனால் உங்கள் ஹோட்டலில் சமைக்கிற மாதிரி சமைச்சா 50 பேர் சமைச்சா போதும். கிண்டதோட கிண்டலும் சேர்ந்து வருமோ? ஆமாம் சார். இந்த ஸ்டார் ஹோட்டலில் பில்லோட சேர்ந்து டாக்ஸ் வரும்ல, அந்த மாதிரி. நாம் அவனை வரணும், அவன் நம்மளை வர்றானே. கடைசியா ஒரே ஒரு கேள்வி, நான் ஏன் உங்களுக்கு வேலை கொடுக்கணும்? உங்களுக்கு சமைக்க தெரியாதுல்ல, அதனால. இந்திரி, எந்திரி, வெளியே போ. கெட் அவுட். சார், இவ்வளோ நேரம் நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்களே, நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? தாராளமாக கேளு. சார், இந்த வாசல்ல கட்டி தொங்க விடுற திஷ்டி பூசணிக்கா மாதிரியே இருக்கீங்களா, அது எப்படி சார்? ரொம்ப புகழற. தேங்க்யூ. ரெண்டுமே எதுக்கும் உதவாது. இவன் இங்க வர்றா புள்ளி இங்க பாரு. ஏன்டா இது ஓங்கல விட்டு மாடுது தெரியலடா. உன்னை தேடியே டேய் மச்சி தேவத வருது. ஏய் கை தூக்க. ஹாய். இறக்குடா. மச்சி வா. ஹலோ 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 ஹலோ. எப்படி இருக்கீங்க? எங்க காதல் தோல்வியில நைட்டு ஃபுல்லா அவனும் தூங்கல எங்களையும் தூங்கல. ஆமாங்க, இப்படிதாங்க யாரை பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுறாங்க. தேங்க்ஸ்டா. அவரை சொல்லி தப்பில்லைங்க. அவரா? எனக்கு கூட தூக்கமே வரல. என்னங்க? ரொம்ப நாளா ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணி அவகிட்ட லவ் சொல்லும்போது அவன் நோன்னு சொன்னா அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படுன்னு எனக்கும் புரியுதுங்க. ஆமாங்க. நானும் அவர் வயசு தானே, அதனால சொல்லுங்க. பட் என்னங்க பண்றது, ஒரு செடியில ஒரு ஃப்ளவர் யூனோ. போன வாரம் தாங்க வினோத்துக்கு ஓகே சொன்னேன். வினோதா? நீங்க மட்டும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா நேரம் நம்ம 2 பேரும் லவ்வர்ஸ்ங்க.
ஐயோ ஏசப்பா. என்னதான் இருந்தாலும் ஒரே சமயத்துல 2 பேரும் லவ் பண்றது தப்பு தானே? அது பரவாயில்லைங்க. ஆமாங்க, இப்ப நம்ம புள்ளிய லவ் பண்ணுங்க, அப்புறம் கல்யாணத்தப்போ யாருன்னு பாத்துக்கலாங்க. வந்து பரவாயில்லைடா. ஐயோ அதெல்லாம் சரி வராதுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸா இல்லங்க, ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க எல்லாமே. கைய கொடுங்க. ஹலோ 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 ஹலோ. ஹலோ. அப்போ எங்க புள்ளியோட காதலு? எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதுல யாராச்சும் செலக்ட் பண்ணுங்க, நான் சேர்த்து வைக்கிறேன் உங்களை. நம்ம பிளான் வேலை செய்தா? ஓகே சூப்பர். ஆமா, என்ன எப்படி நீங்க செலக்ட் பண்ணீங்க? எப்படி போகுது? ஐயோ சூப்பர் சூப்பர், இன்னொரு தடவை. ஐயோ அண்ணா, ஐ அம் வான்மதி. மந்திரவாதி. ஓகே மிஸ்டர் மந்திரவாதி, இந்த ஐடியாவை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இல்ல நாளைக்கு. சிகரெட் பிடிப்பது உடல் நலத்திற்கு தீங்கானது போட்டிருக்குப்பா. சொல்லுங்கண்ணா சொல்லுங்க. ஓப்பனிங்ல சொல்லியாச்சு. உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு டவுட். நீங்க ட்ரூ லவ் தானே? டைம் பாஸ்க்கு லவ் பண்ணலையே? ஏன்னா என்னைக்கும் அநியாயத்துக்கு தொட போக மாட்டா இந்த வான்மதி. என்ன எப்படின்ட்டீங்க? அந்த ஒரு செடி ஒரு ஃப்ளவர் நாங்களும் தாங்க. அப்படின்னா ஓகேங்க, நான் ஹெல்ப் பண்றேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஓகே நான் கிளம்பிட்டா? எங்க எங்க லவ்வுக்கும். ஓ எல்லா செடியிலும் ஃப்ளவர் இருக்கா? ஆமாங்க. சரி இன்னொரு ஜூஸ் சொல்லு. யாரு என்ன டீடைல்ஸ் சொல்லுங்க. யார் த்ரிஷா மாதிரி சூப்பரா இருப்பாங்க, இதுல தான் ஸ்கூல் போயிட்டு இருப்பாங்க. எங்கடா நம்மள பார்க்கலே நினைக்கிறப்ப டக்குன்னு ஒரு பார்வை பாப்பா பாருங்க, தலையில கரண்ட் வச்ச மாதிரி இருக்கும். நைட்டு ஃபுல்லா தூக்கமே வராதுங்க. மூவாலு ஏன் அப்படியே நமிதா மாதிரியே இருப்பாங்க. நல்ல மேட்சிங். அங்கே இருந்தா பாப்பீங்க. ஆமாங்க. ஆமா. ஐயோ எனக்கே சிரிப்பு வருது. த்ரீஷாவும் நமிதாவும் சிரிக்க மாட்டாங்களா? என்னப்பா சொல்ற? அவங்க பார்த்தது உங்களை இல்ல, அங்க பாரு பவர் ஸ்டார் கட் அவுட்ட. இத நம்ம கவனிக்கலையே. இங்க இருந்து பார்த்தா நீங்க நிக்கிறதே தெரியாது. போங்க போய் மூட்டை தூக்கி பொழைக்கிற வழிய பாருங்க. சைட் அடிக்கிறாங்க சைட்டு. அன்னைக்கு எங்க அம்மா சொல்லுச்சுரா, இந்த பொம்பளை பிள்ளையில நம்பாதன்னு. டேய் உனக்கு எதிரா அம்மா? எல்லா அம்மாவும் அப்படித்தான்டா சொல்லுவாங்க. வாங்க வாங்க சார். மச்சா இப்போ என்னோட ரேஞ்சே தனிடா. சொல்றது உண்மைதான் மச்சி. ஆனா இம்மீடியட்டா ஒரு வேலை பண்றோம். உடனே கோட் சூட் வாங்குறோம். கோட் சூட்டா? யா வையா? யா யா. Walk through concert doors and roam all over Coliseum floors. I stepped on stage at Live Aid. All the people gave and the poor got paid. And out of speakers, I did speak. I wore my sneakers, but I'm not a sneak. My Adidas touch the sand of a foreign land. With mic in hand, I told to command. My Adidas empty, close as can be. We make a mean team, my Adidas and me. We get around together, down forever, and we won't be mad. We're gonna bad weather, my dear. My dealer. Yo, what's up, my dealer? என்ன எல்லாரும் ஷாக் ஆகி நிக்கிறீங்க? இனிமேல எல்லாம் இப்படிதான் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ண போறோம். வேலையை பாருங்க வேலையை பாருங்க. எம்டி ரூமிங்களா? அது இந்த பக்கம் வா நாம போலாம். ஏன்பா நிக்கிற? அந்த பக்கம் போ. அப்படியே எங்களுக்கு 2 காஃபி கொண்டு வா. ஆமாப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. யாரு? ஓ சார். என்னப்பா இதெல்லாம்? சார் இவ்வளோ பெரிய ஆஃபீஸ்க்கு இது கூட போட்டு வரலண்ணா என்ன சார் கெத்து? அதான் இல்லை, இந்த ஆஃபீஸ்க்கு இவ்வளோ ட்ரெஸ் தேவையில்லை, சாதாரணமாகவே வரலாம். இருக்குல்ல? இருக்கு சார். சுஜி கைட் தம். எஸ் சார். கண்ணாடி கைட்டுங்க. ஏடா மச்சி, அவரை விட நாம இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கணும்னு பொறாமையில சொல்லிட்டு போறாரோ? விடுற வாடகை மிச்சம். ஓகே மேடம், ப்ளீஸ் டெல் டு தி டேபிள் ஆஃப் தி வே. வாட்? இங்கிலீஷ்ல கேக்குறேன். மச்சி தெரியாது போல இருக்கு. அங்க ஏதாவது டேபிள் காலியா இருக்கும், போய் உட்காருங்க. ஓகே நோ ப்ராப்ளம். கம் ஆன் ஜிபாஷ், நம்ம டேபிள் போலாம். போறாமடா. டே மச்சி, இந்த ஆஃபீஸ்
லைஃப் சூப்பராக இருக்குல்ல? சூப்பரா இருக்குடா. அம்மாவும் தங்கச்சியும் இந்த நிலைமையில என்ன பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கடா. இருக்காதடா பின்ன. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணு தானேடா வச்சு. டேய் மச்சி மச்சி மச்சி, அந்த பொண்ணுக்கு நான் ஒரு நன்றி சொல்லணும்டா. அவளுக்கு ஒரு லெட்டர் எழுதணும்டா. டேய் நீ வந்த அன்னைக்கு உழவு வச்சுக்க போல இருக்கீங்க எல்லாருக்கும். டேய் ப்ளீஸ் மச்சா. முதல்ல பருப்பு வேகட்டும், அப்புறம் சாம்பார் வைக்கலாமா ரசம் வைக்கலாமா அப்புறம் யோசிப்போம். ஏன் தயிர் சாதம் கொய்யால? இப்போ நான் சொல்றது எழுத போறியா இல்லடா? விடவா போறேன். 22 மண்டே வருது சார். 22 விட்டா பிரதோஷம் 23 24 24க்குள்ள நான் மச்சி பேப்பர் மட்டும் இல்ல பேடும் இருக்கு. உட்காந்து எழுதுறா. எல்லாத்துக்கும் என்னையே சொல்லு சொல்லு. யாம் கூற போகும் கவிதையை பிழை இல்லாமல் எழுது. ஓகே. உன்ன என்ன சங்கர படத்துக்கு பாட்டுல சொன்னாங்க? வெத்து பேப்பர்ல நன்றின்னு ஒரு வார்த்தை எழுதி அவட்ட கொடுக்க போறோம். அதுக்கு இவ்வளவு யோசனை இல்ல மச்சான். நீ யோசிக்காம எழுதுனா டிஆர் மாதிரியே நல்லா எழுதுவியா? அதுக்கு தான் சொன்னேன். எழுது. கிரிக்கெட்டுக்கு கேப்டன் தோனி, நீ தாண்டி என் வருங்கால ராணி. ஏண்டா நாய வாட கூப்பிடுறீங்க? நீங்க சொல்லுங்க கவிஞரே. பணமரத்துல ஏறி பறிச்சா நொங்கு, அங்கிருந்து கீழே விழுந்தா உங்களுக்கு தாங்க சங்கு. அடுத்து கவனி. வண்டிக்கு இருக்கும் 4 சக்கரம், ஆனா நீ தாண்டி என் தங்க விக்ரம். சிகரெட்டை பிடிச்சா வரும் புகை, ஆனா என் மேல அன்பு காட்டினா அத்தீரும் பகை. உங்கள மாதிரி ஃப்ரெண்ட் இருக்கனால தான்டா வாழ்க்கை உணமா நிறைய பேர் உருப்படாம. அதெல்லாம் விட்டு தள்ளுறா. என் கவிதை எப்படி? என்னடா சொன்ன? கவிதை தாங்க முடியலடா. இல்ல இப்ப அடுத்து என்ன பண்றது யோசிப்போம். யாரும் இல்லடா. ஆமாடா, இதான் சரியான நேரம். பசு போய் லெட்டர் வச்சுட்டு வந்துடுறேன். நான் ஏன்டா எடுத்து வைக்கணும்? நீ தான்டா லவ் பண்ற. டேய் நான் வச்சா தெரிஞ்சிரும்லடா, அதனாலதான். வழக்கம் போல மாட்டிக்குவானா? பார்த்து மூச்சு விடாம. ரேவதி, வெளியே போறேன்னு சொன்ன போலியா? அதோ கிளம்பிட்டேன்டி. நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஐ வில் பி பேக் இன் 5 minutes. ஓகே ஓகே. ரேவதி, அந்த ECR ஃபைல் அந்த டேபிள் ட்ரே மேல இருக்கு. Thank you.
போச்சு. டேய் நிறுத்துடா. எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே. என்ன பண்ணலாம்னு சொல்லண்டா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணலாம்? ஏய் ஐடியா. என்ன என்ன என்ன? நீ தானே லெட்டர் எழுதுன? நான் எங்கடா எழுதினேன்? நீ சொன்னதாடா எழுதினேன். அதெல்லாம் கணக்குல வராது. நீ தான் எழுதுன. சரியா? நீ போய் ஒத்துக்கிட்டா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. உனக்கு அலுப்புற நான் வச்சு காப்பாத்துறேன்டா ராஜா. பாசிட்டிவா பேசுறா. என்ன பண்ணலாம்? ஐடியா. என்ன மறந்துட்டீங்களா? இங்க பாருங்க, எழுதுனது யாருன்னு கேட்டா நமக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவோம். என்ன என்னங்கடா? சூப்பர் சூப்பர் சூப்பர். இத பாருங்க, யாரையும் போட்டு கொடுக்க கூடாது. ஓகேவா? 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 ஓகே ஓகேடா. சத்தியம் பண்ணுங்கடா நீங்க. சத்தியம் சத்தியம் சத்தியம். சார் உங்களை எல்லாரையும் எம்டி கூப்பிட்டாரு. ஐயோ நான் இல்ல, இவன் தான் எழுதுறான். ஏன்டா உனக்கு இந்த புத்தி? இல்லடா. அவர் கூப்பிடுறாரு தானே சொன்னாரு. ஏன்டா அப்படி உளறி தொலைக்கிறீங்க? ரூமுக்கு வாங்க வச்சுக்க. நீங்க போங்க சார், இதை வர்றோம். வாங்க வாங்க. சார் வர சொன்னீங்களாமே? ஆபீஸ் பை சார் சொன்னாரு. ஆமா. என்ன இது? சார் தமிழ் மாதிரி இருக்கு சார். இல்லடா தமிழ் இல்ல, மலையாளம் மாதிரி தெரியுது சார். மலையாளம். இது யார் எழுதினது உங்களுக்கு தெரியாது? தெரியல சார். ஏதோ முக்கியமான டாக்குமெண்டா சார்? நோ, யாரோ இதை சுஜி டேபிள்ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அவ எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா. பாவம், அவளுக்கு தமிழ் தெரியாது இல்ல. என்னது? சுஜி மேடத்துக்கு தமிழ் படிக்க வராதா? அவளுக்கு தமிழ் வராதுப்பா, அவ தெலுங்கு பொண்ணு. வர்றோம் சார். ஏன் சார், நீங்க இத படிச்சிருந்திருக்கலாமே. நான் ஹிந்திப்பா. கன்சாமி தூங்கிட்டியா? அட பாவி, தூங்குறவனை எழுப்பி தூங்கிட்டியான்னு கேட்ட முதல் நீதாண்டா. இப்போ தான் சுஷ்மிதா சென் கதவை திறந்துட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துச்சு. அதுக்குள்ள கனவை கலைச்சிட்டியாடா. டேய், எனக்கு ஒரு சந்தேகம். அந்த இடத்துல என்னடா சந்தேகம் உனக்கு? டேய், ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு எதுக்கு முத்தம் தருவா? அவன் லைஃப்பை அவுட் ஆக்குறது கொடுக்கறது தான். இதெல்லாம் வயசை பொறுத்ததுடா. அந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும்? என்ன ஒரு 17 18. அந்த பையனுக்கு என் வயசு இருக்கும். சந்தேகமே இல்லை, இது டாவு மேட்டர் தான், காதல். டேய், எதனால்டா காதல் வருது? வேற வேலை வெட்டியில அதனால வருது. முதல்ல போய் மூச்சா போயிட்டு வந்து தூங்குறவனை பின்னாடி. எனக்கு மூச்சா வரல. அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? டேய் என்னடா? எனக்கு இங்க தூக்கம் வராம அவதிப்பட்டு இருக்கேன். உனக்கு மட்டும் அப்புறம் தூக்கம் வந்துச்சு? கொரியர்ல வந்துச்சு. இதெல்லாம் வந்துடா ஸ்ரீ ஸ்ரீ இஷ்டானந்த சுவாமிகளை கும்பிட்டா வரும். யார் அவரு? அவர் தாண்டா எல்லாத்துக்குமே ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அவர்கிட்ட நம்ம என்ன வேணும்னு கேட்குறோமோ அதை உடனே கொடுத்துருவார். உதாரணத்துக்கு தூக்கம் வேணும்னு வேணுனாக்கா உடனே அவர் தூக்கத்தை கொடுத்துருவார். டேய், என்னடா இது? இது ஒன்றும் இல்லை. தூங்கணும் 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 தூங்கணும்
என்னடா பண்ற? காத்துல ஹார்ன் அடிச்சுக்கிட்டு இருக்கிற? டேய், மேல போற ஆவி ஏதாவது தன்னைத்தான் கூப்பிடுறான்னு இறங்கி வந்து சென்டர்ல படுத்துக்க போதுரா. டேய், பின்ன எப்படிடா தூங்குறது? கொசு வத்திச்சூர்ல தண்ணியில கரைச்சு கூடி நல்லா தூக்கம் வரும். சுஷ்மிதா, இந்தா வந்துட்டேன். ஏந்திரு. இந்தா வந்துட்டேன். ஏந்திரு. இந்தா. ஏந்திரு. அட பாவி, ஏந்திரி ஏந்திரின்னு அஞ்சலி பட கிளைமாக்ஸ் மாதிரி கத்துறேனா நான் மட்டும் இல்லடா, இந்த ஏரியாவே எந்திரிச்சிருடா. என்னடா பல்வலக்குற? என்ன பொறுத்த வரைக்கும் விடிஞ்சிருச்சுடா. அம்மா பால். அட பாதகா, பாலே போட்டாரேடா. ஆனா நீ என்ன தூங்க விட மாட்டேங்கிறியடா. தூக்கமா வருது. ஒருத்தன் பாலை போடுறான், ஒருத்தன் காலை போடுறான். டேய், நீ சொல்றவன் கணக்க. நான் 18. யாமினி மீட்டிங்க்கு இப்படியே போக முடியாது, வேற ட்ரெஸ் எடுக்கணும். எப்படியாச்சும் பணத்தை ஆச்சிட்டு உஷார் பண்ணு. ஆச்சி, நாங்க உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம். என்ன? கருப்பு ஜோதிகா. கருப்பு எம்ஜிஆர் இருக்கும்போது ஒரு ஓரமா கருப்பு ஜோதிகா இருக்க ஒன்றும் தப்பு இல்ல. இப்ப வந்த மேட்ரை சொல்லு. ஒரு 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா. என்னடா புது பழக்கமா இருக்குது? நாங்க என்ன உன் காசே கேக்குறோம், உன்கிட்ட இருக்க என் காசை முன்னாடியே கேக்குறோம். நாளைக்கு லோட்ல கழிச்சுக்க. உள்ளாச்சி, நம்ம டெல்லியன் இருக்காருல்ல, அவர் ஏச்சிட்டு போறாராம், அதை நாங்க சேரலாம் இருக்கோம். அதான். டேய், புதுசா சீட்டு கிட்ட எல்லாம் போட போறோம்னு சொல்றீங்க? ஆமாச்சி, நீ எவ்வளவு நாள் தான் காசு சேர்த்து கழுத மாதிரி கத்திக்கிருப்ப. 12 மாசம் சீட்டாச்சு, 10 மாசம் கட்டினா போதுமா? ஏதோ நல்ல காரியத்துக்கு கேக்குறீங்க. தாய் சேனையம்மா, இந்த 1001 வச்சுக்கோங்க. ஆச்சி வராச்சி. என்னடா தீபாவளிக்கு, இது பொங்கலுக்கு, என் பர்த்டேக்கு, என் பிறந்த உங்க கணக்கு 250 ரூபா தான். வாங்கத்தான் முடியல, போட்டாவது பாப்போம். பல்லு விளக்க வேணாம், மூட்டு தூக்க வேணாம், டெய்லி சட்டை வேற. இந்த 1 ரூபாயை வச்சு சிவாஜி படத்துல ரஜினி மாதிரி டாஸ் போட்டு நான் பெரிய ஆள. ஆச்சி கிவிங் ஷாக் ரியாக்ஷன். ஒய் சாத்துக்குடி பிளாக். என்னடா திமிஷா தெரியுறீங்க? இன்னைக்கு மீட்டிங்ல அது இல்ல ஆச்சி, பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணிருக்கோம், அதுக்கு இன்னைக்கு மீட்டிங். சும்மா போனா கடன் கொடுக்குறாங்களா, அதுக்கு தான் இந்த கெட்டப். ஆச்சி, எங்களை கேட்டதா ஃபோன் கமிங். ஒண்ணும் வரலையேடா. போன் நம்பர் தான் கொடுத்துருக்கான் ஆச்சி. ஐ மந்திரவாதி நீயா? பாடுறே, இப்ப பாடுறே. அவதார் குட்டி மாதிரி எவன் வீட்டு கூடியில காஞ்சி துணி தெரியலையே. மச்சான், போன் அடிக்கிறேன். ஹலோ. ஏய், ஏதோ பொண்ணு பேசுதுடா பேங்க்ல இருந்து. கொடுங்க ஆச்சி. ஹலோ, சாருங்களா? அவாரிங்க. நான் நல்லா இருக்கேன். ஆமா, யார் போன் எடுத்தது? அது என் பிஏ. ஓகே, போன் எப்போ வாங்கிக்கிறீங்க? இன்னைக்கே வாங்கிக்கிறேன். எங்க வாங்கிக்கிறீங்க? பீச். பீச்சா? எத்தனை மணிக்கு? ஒரு 1/2 மணி நேரத்துல. கோயம்பேடுல இருந்து பீச்சுக்கு ஹாஃப் அன் ஹவர்ல வந்துருவீங்களா? நான் இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கேங்க. பைக் எடுத்தா ஜஸ்ட் ஹாஃப் அன் ஹவர். ஓஹோ. கார் கூட இருக்கு. கோடு போட்டுறாங்க. டேய், இங்க பாரு. அப்படியே போனை கொஞ்சம் உங்க பிஏ கிட்ட கொடுக்குறீங்களா? எதுக்கு? இந்த வேணாண்டா, பேசுங்க ஆச்சி. ஹலோ. அம்மா, லோன் தரதா இருந்தா தாமா, இவங்க நல்ல பசங்க தான். ஹலோ பிஏ மேடம், நான் யாமினி பேசுறேமா. என்னது? மச்சம்மாடா. ஓபிக்கு தயாரா இங்க தோழர்களே. ஆச்சி, வாங்க ஒரு பாக்கறேனா இல்லையான்னு பாரு. ஹேய் சுஜி, டெலிவரி ரிப்போர்ட் வந்திருக்குடி. குடு. ஹலோ. ஹலோ சார், யார் சார் பேசுறது? ஏங்க, நீங்க போனை போட்டு என்ன யாருன்னு கேக்குறீங்க? நீங்க யாரு? சாரி சார், இப்போ நீங்க பேசிட்டு இருக்கிறது என்னோட ஃபோன் சார். பஸ்ல மிஸ் பண்ணிட்டேன் சார். பஸ்லியா? அப்ப இது உங்க போனா இருக்காது, ஏன்னா எனக்கு இது வேற இடத்துல கிடைச்சதே. சார், அது என்னோட நம்பர் தான் சார். அப்படி வாங்க வழிக்கு. அப்ப போனே உங்களோடது, நீங்க எப்படி போட்டு வாங்கினே பாத்தீங்களா? ஏய், என்னடி? யாரோ தெரியலடி, லூசு மாதிரி பேசுறான். இங்க கொடு, நான் பேசுறேன். ஹலோ, என்ன நக்கலா? ஹலோ, என்ன நக்கலா வைக்கலாம் கேக்குற? நீ சரி கிடையாது, போன அந்த பொரோட்ட கொடு. போன் குடுக்குறியா இல்ல நான் போலீஸ் ஸ்டேஷன் போவா? ஐயே, அப்ப நாங்க யாரு?
நானே கோயம்பேடு இன்ஸ்பெக்டர் தான் தெரியுமா? ஐயோ என்னடி ஆச்சு? ஐயோ அவர் போலீஸ்காரனாண்டி. நான் தெரியாம வாய்க்கு வந்தபடி பேசிட்டேன். ஐயோ. ஹலோ 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 ஹலோ. லோலோன்னு யார்கிட்ட கத்துற? இல்லடா மச்சான், இந்த போன் இல்ல, இது யாரோ ஒரு பொண்ணோட தான்டா. போன் பண்ணி என்ன ரவுடித்தனமா பேசுது தெரியுமா? ரவுடித்தனமாவா? கொடு, போன் நம்பர் கொடு. இந்த மச்சி போது பாரு. ஐயோ ஏய் ஏய் சுஜி ஒரு ஃபோன் பண்றாருடி. நீயே பேசு ப்ளீஸ் 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 நீயே பேசு. மேனேஜ் பண்ணிக்கோ ப்ளீஸ் ப்ளீஸ் சுஜி ப்ளீஸ். ஹலோ ஹலோ சார், என் பேர் சுஜி. ஆ நீங்க போலீஸ்னு விஷயம் தெரியாம என் ஃப்ரெண்டு உங்களை திட்டா. நான் போலீஸ்னு வளர்னியா? ஐயோ உளறிட்டி மச்சி, மன்னிச்சிடுறா. எதுக்குடா? சரி சொல்லுங்க. சார், அந்த ஃபோன்ல இம்பார்ட்டன்ட் கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க எப்போ ஸ்டேஷன்ல இருப்பீங்கன்னு சொன்னா நானே வந்து வாங்கிக்கிறேன். ஸ்டேஷனுக்குலாம் வர வேணாம், பொதுவான இடம்னு சொல்லுங்க, நானே வந்து கொடுத்துறேன். ஓகே சார். சார் சொல்லுங்க. இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock கோயம்பேடு காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாமா? ம் சரி, நான் வந்துடுறேன். ஹலோ ஹலோ, நீங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருப்பீங்க? எதுக்கு கேக்குறீங்க? எங்க முன்ன பின்ன உங்களை பார்த்தது இல்லைங்க, எப்படிங்க எனக்கு அடையாளம் தெரியும்? நீங்க போலீஸ் ட்ரெஸ்ல தானே வருவீங்க, நானே வந்து உங்களுக்கு ஹாய் சொல்றேன். இல்லைங்க, நான் லீவ்ல இருக்கேன், நான் மஃப்டில வரேன். நான் மஃப்டில வரேன். ஓ சாரி சார், ப்ளூ கலர் சாரி. சரி, ப்ளூ சாரி, நான் வந்துடுறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பசு மரியாதையா சொல்றேன், வெளில வாடா. வரலடா. போலீஸ்காரன்னு சொன்ன விட மாட்டானே, வெளில வாடா. தெரியாம சொல்லிட்ட மச்சி, மன்னிச்சிடுறா. மன்னிச்சிருப்பா உன்னை. இரு. இந்த வாங்கிக்க. கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஹாய் சந்தியா. ஹாய். इसके प्लीज. நோ தேங்க்ஸ், எனக்கு பழக்கம் இல்ல. கோக் ப்ளீஸ். यस मैम. ஆச்சரியமா இருக்கு, 5 வருஷம் அமெரிக்கால இருந்தேன்னு சொன்ன, குடிக்க பழகலையா? குடிச்சு பழக பாருக்கு போனா போதும், அமெரிக்கா போகணும்னு அவசியம் இல்ல. Trigger welcomes you to this year's Pick Your Passion. Let us witness the parade of gorgeous angels and handsomest youths with blues, crosshatches and the sandblasted jeans. Watch the cuts and style. நீ வேணா பாரு, இப்ப வந்தவன் தான் செலக்ட் ஆக போறான். எப்படி டி சொல்ற? பார்க்க ஹேண்ட்ஸமா இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, யாருக்கு டைம் நல்லா இருக்கோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும். ஏய் என்னையா டைம் ஆகுதுன்னு philosophy பேசுற? உண்மைதான், நீ வேணா பாரு. வெயிட்டா மச்சான், அந்த ரெட் ட்ரெஸ் எப்படியாவது மடக்கிடணும். எஸ் மேம். ஏய் என்னையா பண்ற? காக்டெயில்ல நெயில் பாலிஷ் மிக்ஸ் பண்ணி குடிச்சா வயித்துல இருக்கிற கோடலே வெளியில வந்துரும். அடையாளத்துக்காக நான் இந்த பொட்டை வைக்கிறேன். நீ வேணா பாரு, இந்த பார்ட்டியில இந்த கிளாஸ் லக்கே இல்லாத பர்சனுக்கு தான் போய் சேரும். வெயிட்டா. நோ தேங்க்ஸ். வெயிட்டா. எங்க போனான்னு தெரியலையே, போலீஸ் வேற விரட்டுதே, என்ன பண்ணுவேன் நான் இப்போ? I am sorry, I have to catch the Bombay flight, that's why I'm rushing. Hey, you there? Yeah, I am that Maggie who came on the stage. Maggie? அது என்ன மேகி? ஃபோன் பண்ண 2 minutesல நான் ரெடி ஆயிடுவேன், நூடுல்ஸ் மாதிரி. பாய். இன்னைக்கு இருந்துட்டு போலாமே. இருக்கிறதா? நோ சான்ஸ். ஆக்சுவலா பாம்பேல இன்னைக்கு நைட் ரித்திக் ரோஷன் சாப்னா அவரோட எனக்கு டேட்டிங் இருக்குது. டிங் டிங். நான் 1 lakh தரேன். 1 lakh? ஓ ஷிட். 1 lakhலாம் ஆமீர் கான் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறதுக்காக கொடுக்கறது.
ஆக்சுவலா என்னுடைய பாம்பே மார்க்கெட் ரேட் 10 lakhs யா. எனக்கு எல்லாம் ஓகே. ஆனா இந்த மீச. You mean the mustache? Actually, I have undergone an operation. நான் பொம்பளையா மாறிட்டே வரேன். டாக்டர் சொல்லிச்சு 30 daysல கம்ப்ளீட்டா பொம்பளை ஆயிடுவேன்னு. இன்னையோட 30 days முடியுது. ஈவினிங் 7 o'clock மீச அதுவே ஊதுருமா. It will fall off, uncle. இது என்ன பாம்பே ஃபேஷனா? ஏச்சி, இதுவா கடவுள் புள்ளி வச்சான், அதை சுத்தி நான் கோலம் போட்டேன். நம்ம இப்ப கோலம் போடுறது. You naughty. Everything starts with a drink. You don't know a crazy boy. Yeah. Thank you. Take it. What brand is this actually? Scotch. Scotch nara. Can I have pickle for this? What? Urka. வயிற்றுக்குள்ள டிடிஎஸ் சவுண்ட்லாம் கேக்குது. போலாமா? நான் முதல்ல போயிட்டு வந்துடுறேனே. எனக்கு ரொம்ப அவசரம். ஐயோ, ஏன் அவசரம் உனக்கு புரியல? ஹாய். ஐயோ, அதுக்கு தாண்டி போறேன். என்னமே வாங்க. இந்த சுவிட்ச் போர்டு எங்க இருக்கு? அங்கதான் இருக்கு. சரி, நீ எங்க இருக்க? ஐயோ, என்னதுமே குழந்தை இருட்டுல பார்த்து நடக்கூடாதோ? இருட்டுல எப்படி பார்த்து நடக்க முடியும்? கிளம்பிட்டு காலை பிடிக்கிறேன். நான் எங்க பிடிக்கிறேன்? என் அப்பன் பாலாஜி அவன் பிடிக்க வைக்கிறேன். அவனே வேற மாதிரி நடிச்சிருந்தான்னு வச்சுக்கோ, இதனால உங்க ஆளையா பிடிச்சுட்டு இருப்பேன். முகத்தை பிடிச்சுட்டு இருப்பேன்னு சொல்ல வந்தேன். கடிக்க வந்து முகத்துல எடுபட்டு இருந்தேன்னா நல்ல வேலை முகத்துக்கு வந்தது முழங்காலோட போயிடுச்சு. என்ன இது? இது இதெல்லாம் பெரல். அது தெரியுது. ஹரிஷம் தொட்டு பார்த்தே சொல்லுல குழந்தைக்கு பரதநாட்டியம் வருமோ? பெரிய டான்ஸரா இருக்கணுமே. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இந்த கைய பாருங்களேன், இது பிஞ்சு கை இல்ல, பிஸ்டல் பிடிக்கிற கை. சரியா? விடு கைய. இது கண்ணா? இது இல்ல, பிலிப்ஸ் பல்ப். வாட்டு என்ன ஒரு 400 வாட் இருக்கும். யோ, நீ எலக்ட்ரிஷியனா இல்ல ஜோசியம் பாக்குறானா? எலக்ட்ரிஷியன் என்னோட தொழில். ஜோசியம் பகவான் ஏழுமலையான் கொடுத்த பிச்சை. சரி சரி, வந்த வேலை கவனிப்பு. வந்த உடனே வேலையை கவனிச்சா நடக்காது. என்ன இப்படி வாசிட்டே இருக்கேன். சல்லம் மேல ராமா கண்டுபிடிச்சுட்டேன். ஒண்ணு இல்ல, எது தேடி வந்தானோ கண்டுபிடிச்சேன். ஒண்ணு இல்ல, ஏதோ ஒரு நிமிஷம் வேலை முடிஞ்சிடும். அப்பா கோவிந்தா, ஏன் எப்படி கத்துற? என் வேலையை நான் முடிச்சுட்டேன். இனிமே எல்லாம் பகவான் கிருபை. மேல இருக்க அவனுக்கு கேட்க வேண்டாமா? அதனாலதான் மேல இருக்கிறவன லைட்டா போடுறாப்பா. காரை அடிச்சா பகவான் மகிமையே. ஒண்ணுல இருட்டுல பார்த்தது வெளிச்சத்துல தெளிவா பார்த்துக்கலாமே. என்னதான் உங்க ஆத்துல டெய்லி இந்த மாதிரி பீஸ் போகப்படாதான்னு வேண்டிக்கிறேன். ஏழுலையானு நீ வெளியில போல போல. அட 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 செமிஸ்டர் என்ன பங்களாவை பெஸ்ட் ஜோயா கட்டிருக்காங்க. போயிட்டுமா? ரொம்ப தேங்க்ஸ். நான் கிணத்துக்கு அதெல்லாம் மேல இருக்கிறவன் அவன் ஏற்பாடு. எலக்ட்ரிஷியன் பொட்டிக்குள்ள என்ன இருக்கும்? ஞாபகம் இருக்கும். பீஸ் பல்பு, இது இந்த சுவிட்சு, வயரு, வெங்கடாஜல படம், மாத ஜோதிட பத்திரிக்கை, அப்புறம் என்ன மானத்தை வாங்க பாக்குறாள். நான் உள்ள ஊசி பண்ண புள்ளிகள் வச்சிருக்கேன். கிளியர் அவுட், கிளியர் அவுட். சொல்லாமா? பெரியவா பெரியவா சொல்லிட்டு வந்தாவா? போயிட்டுமா? போயிட்டுறேன். என்னமா அந்த எலக்ட்ரிஷியன் போயிடுச்சா? அந்த அருமையா போயாச்சு. ஐயோ, அந்த ஆள் இந்த பெட்டி விட்டுட்டு போயிடுச்சே. இதே மாதிரி ஒரு பெட்டி அவங்க கையில இருந்தது. அப்ப இது
நம்ம ஹவுஸ் ஓனர் பொண்ணு அஞ்சல இருக்கால, ஆமா அவகிட்ட சார்ஜர் இருக்கும்ல. ஆமாடா, அது ஒரு செல் பைத்தியம்டா. கண்டிப்பா வச்சிருப்பேன் மச்சான். பேசினது போதும், போய் கொண்டு வா. சரி மச்சான். போ. அஞ்சலு அஞ்சலு அப்ப இல்ல இல்ல. ஐயோ ஐயோ என்னடா என்கிட்ட போறது. ஐயோ ஓடுனது போதும் நெல்லு. எதுக்கு இங்க வந்து கபடி ஆடுற? இல்ல சார், ஐபோன் சார்ஜர் போடணும். போடு. இல்ல சார்ஜர் இல்ல. அப்ப போடாத. பாப்பா கிட்ட இருக்கும், வாங்கலாம். பாப்பா எனக்கு, உனக்கு இல்ல. சார்ஜர் எதுக்கு? ஊர்ல இருந்து மாமா பணம் போட்டு வரேன்னு சொன்னாரு சார். போன் பண்ணலாம்னா சார்ஜிங் இல்ல. பாப்பா சார்ஜர் எடுத்து வந்து கொடு. ஹாய் சார், எங்க போற? சார்ஜர் வாங்க சொன்னீங்களே சார். சார்ஜர் இங்கேயே நின்னா வருமோ வராதா? வரும் சார். எவன்டா அது வண்டி சீட்ல தாய் பாஸ் ஆடுறது? அஞ்சல கொஞ்சம் இப்படி வாயே. தேங்க்ஸ். எதுக்கு? ஐபோன் சார்ஜர் கொடுத்ததுக்கு. ஹலோ, போட்டு திருப்பி கொடுக்கணும். அஞ்சல, நீ அழகா இருக்கன்னு நினைக்கல. நான் உன்னை லவ் பண்ணல. ஆனா ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. ஏண்டா என்ன மணிரத்னம் படமா நடக்குது? சார்ஜரை வாங்கிட்டல்ல? வாங்கிட்டேன் சார். அதுக்கே யானை மரிச்ச கொழுக்கட்டை மாதிரி சிரிக்கிற? உன் பார்வையே சரியில்லை. பாப்பா உள்ள போ. சரிப்பா. டேய், சார்ஜரை நீ கொண்டு வந்து தர வேண்டாம், நானே வந்து வாங்கிக்கிறேன். போ. சரி சார். அங்கிள் அங்கிள் ஹவ் ஆர் யூ? ஓகே ஓகே, ஹூ ஆர் யூ? என்ன அங்கிள்? சிவா. ஆமா, அது என்ன அங்கிள்? இதுவா? இது இண்டிகோ ஸ்டார். இத சீலிங்ல ஒட்ட வச்சுட்டு படுத்துக்கினே பார்த்தா ஆகாயத்தை பாக்குற ஒரு ஃபீலிங் வரும். என்ன அங்கிள், குவார்டர் அடிச்சுட்டு குப்புறப்படுத்திட்டோம்னா அப்புறம் எதுவுமே தெரியாதே. அது உன் இஷ்டம். அங்கிள் அது என்ன விலை அங்கிள்? ஜஸ்ட் 2500 rupees. மை காட், 2500 ரூபாயா? ஆமா. எங்கிட்ட கொஞ்சம் குறையுதே. எவ்வளவு குறையுது? 2500 குறையுது. செக்யூரிட்டி அங்கிள் சொல்லுப்பா. இவரெல்லாம் கூப்பிட்டாரு. அங்கிள் 2500 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கு பதிலா மொட்டை மாடல படுத்துக்கிட்டு பார்த்தா ஃப்ரீயாவே ஸ்டார் பார்க்கலாம்ல. அது உன் இஷ்டம். அப்ப அது வாங்கினா இது தருவீங்களா? மாட்டேன். அப்ப இத வாங்குனா அது தருவீங்களா? மாட்டேன். பிசினஸ்ல அட்ஜஸ்ட்மென்ட் கிடையாதா? அட்ஜஸ்ட்மென்ட்டே பிசினஸ் ஆயிட்டா? அங்கிள் அங்க பாருங்க, சொரி வராரு. எங்க? சிவா 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 சிவா. கேப் கேப். அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் மரியாதை. ஓடா கேப் மாறி. யாரு கேப் மாறி? கேப் மாறி போச்சுன்னு சொல்ல வந்தேன். அதான் நான் பார்த்தேன். ச்சே, இந்த மொட்டையங்கிரி ஏமாத்தவே முடியலடா. இவன் பரவாயில்லடா, இவன் கூட அரின்னு ஒருத்தன் இருப்பான். 2 பேரும் சேர்ந்து சொரிய ஆரம்பிச்சாங்கன்னா ஒரே அசம்பிளி தான். நல்லா வாருன்னு வாரிட்டு கடைசியில் பிளாஸ்டிக் சேரை கையில் கொடுத்து அனுப்பிச்சிருவானுங்க. இவங்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு. டேய், என்னடா? வரா வந்துகிட்டே இருக்கா. யாரு? அவதான். எவா? அவதான்டா, நான் காப்பாத்துனதுக்காக என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்த அதே தேவதை. அன்னைக்கு அவசரத்துல முத்தத்தோட போயிட்டா. இன்னைக்கு வந்து என் கைய பிடிச்சி எனக்கு நன்றி சொல்லி தன் கையோட சேர்த்து ஐயோ என்னென்னமோ பண்ண போறா. புடா, உங்களுக்குள்ள என்னென்னமோ நடக்கும். அப்ப உயிர் நண்பன் நான் எங்கடா போறது? யார் நீ? உன்னத்தாண்டா. யாரா நீ? புரிஞ்சு போச்சுடா, தெரிஞ்சு போச்சு. அது எப்படா ஒரு ஃபிகரை பார்த்த உடனே ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ஃபிகர் என்று வாழ்வதனில் வந்து விட்டால் மற்றாங்கே ஃப்ரெண்ட்ஷிப்பே நாரி விடும்னு சரியா தாண்டா சொல்லியிருக்காரு சாலவன் பாப்பையா. புண்பட்டு நின்றதடா நண்பன் மனம். ஐயோ, கண்டுக்காமல் போவதிந்த பெண்ணின் குணம். இது சாலமன் பாப்பையா சொல்லடா. அவருடைய கசின் பிரதர் பாலமன் அப்பையா சொல்லியிருக்கிறாரு. அப்பையா. கான்ஸ்டபிள் 133 இந்த ஊர்ல கொலகாரனுக்கு கால் நடுங்கும். கொள்ளகாரன்
அவனுக்கு கை நடுங்கும், அரசியல்வாதிக்கு நாக்கே நடுங்கும். இவ்வளவு சும்மா அவனை பொறுத்த லாக்கப்புக்கு வாங்க வாங்க வாங்க. சாமி சாமி, இந்த தொழிலை செஞ்சுதான் கால் வச்சு கஞ்சியாவது குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களை மன்னிச்சு விட்டுருங்க. தொழிலை செஞ்சாலும் உங்களுக்கு கஞ்சி தானே? ஆமா, அதுக்கு நீங்க பட்னியா கிடக்கலாம். என்ன நடக்கிறதுக்காக சர்க்கார் எவ்வளவு பெரிய ரோடு போட்டுருக்குது, அதை விட்டுட்டு இத்தனோட கம்பியில் நடந்தா எப்படி? அப்புறம் பஸ் லாரி எப்படி போகும்? இதுலதான் போகுமா? சும்மா ஒரு பொருளமா இல்ல இல்லைங்க, உங்க காலை பிடிக்கிறவங்க காலை தானே? ஆமாங்க. அப்ப பிடி. ஐயா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த ஒரு தடவை மட்டும் எங்களை மன்னிச்சு விட்டுருங்க. நீ மட்டும் காலை பிடிச்சா போதுமா? உன் பொண்ணு சும்மா இருக்குது. பொண்ணா? உன் பொண்ணு தானே அது? நானே பட்டதுங்க. என்னது கம்பெனி நடத்துவாங்க, பிடிக்க சொல்லியா காலை? ஆமா மங்கா, ஐயா காலை பிடிச்சு விடுமா? இதான் காலு. ஹலோ ஹலோ, இவன் குட்டிமணி, இவன் பேரு சித்த சின்னப்பதாஸ். ஹலோ ஹலோ. ஒரு புள்ளிங்க. ஹலோ சொல்லுங்க, என்ன விஷயம்? ரொம்ப நாளா தூரத்துல இருந்து புள்ளி பாத்துட்டு இருக்காரு. சரி, எவ்வளவு நாள்டா இருக்கும்? ஒரு மூணு மாசம் இருக்கும்டா. ஆமாங்க, ஒரு 3 மாசமா இவர் வந்து உங்க பின்னாடி சுத்திட்டு இருக்காருங்க. ஹலோ, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஹலோ 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 மேடம், ஒரு நிமிஷம், கொஞ்சம் அவசரப்படாதீங்க. கொஞ்சம் சொல்றதை கேளுங்களேன், நீங்க இல்லைன்னா மனசுடைஞ்சு போயிடுவாருங்க. ப்ளீஸுங்க. ஒரு செடி, ஒரு ஃப்ளவர். குழப்பி விட்டுட்டாலே. சரி, ஒரு பூ. அந்த பிள்ளை கரெக்டா தான் சொல்லிருக்கு. சாமந்தி பூ செடியில சாமந்தி தான் பூக்கும். ஆச்சி, அது இந்த பூ இல்ல ஆச்சி, பூவே உனக்கு படத்துல வரும்ல, அது என்னடா பூவு? அதான் செடியில இருந்து விழுந்தா திரும்பி ஓட்டாதுன்னு விஜய் சொல்லுவார்ல, அதெல்லாம் யூத் மேட்டர் ஆச்சி. ஐயோ ஆச்சி ஆச்சி, அந்த ஒரு ஃப்ளவர் யாரா? அந்த டெரரிஸ்ட கண்டுபிடிச்சு ஒரு பாராட்டு வேலை நடத்தணும் மச்சி. ரோட்ல 2 சூப்பர் ஃபிகரை ஒண்ணா பாத்திருக்கியா நீ? எப்பவுமே சூப்பர் ஃபிகர் எல்லாம் அட்டு மேட்டர் தான் ஃப்ரெண்டா வச்சு பாருங்க. அப்பதானே பசங்க அவளை விட்டு இவளை பாப்பாங்க. ஐயோ, இந்த அட்டு மேட்டருக்கு ஒரு சூப்பர் ஃபிகர் ஃப்ரெண்டா இருக்கும். அதனால இவ்வளவு உஷார் பண்ணி அவளை கரெக்ட் பண்ணுவோம். ஐயோ, என்ன மச்சி ரியாக்ஷன் சரியில்லையே. ஐடியா செம இல்ல? எடா பாத்துட்டயா நீ என்ன சூப்பர் ஃபிகர் கரெக்ட் பண்றதுக்கு என்ன இந்த ஏடிஎம் மாட்டி பாக்குறியா? ஏடிஎம்டா அட்டு மேட்டர். சர்வீஸ்ல எத்தனையோ கல்யாணத்துக்கு சமைச்சிருக்கிறேன்டா. நாக்குல எச்சு உருமா இப்படி ஒரு வாசனையை பார்த்தது இல்லடா. சமையல்ன்றது போடுற பொருளை மட்டும் இல்லடா, போடுற பொருளை மட்டும் இல்ல, கை பக்குவத்துல இருக்குதுடா, கை பக்குவத்துல இருக்குது. தேங்க்யூ புரிஞ்சுதா? சொல்லுங்க சிவா, என்ன இது? முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு, எல்லாரும் நாங்க தேடிட்டு இருக்காங்க, நீ இங்க சமையல் பண்ணிட்டு இருக்க. புடிங்க, நீ முதல்ல வா. டே என்ன மாதிரி கிரேட் குக்கோட கல்யாணத்துக்கு வரவங்களா சாப்பாடு சூப்பரா இருக்கும்னு ஹை எக்ஸ்பெக்டேஷனோட வருவாங்க. அவங்கள ஏமாத்தலாமா? அதான் நானே சமைக்கிறேன். சமையல எப்ப வேணாலும் பண்ணிக்கலாம், ஆனா கல்யாணத்தை முகூர்த்த நேரத்துல தான் பண்ணும். வா நீ முதல்ல. யோ உப்பு அள்ளி கொட்டாரே, கம்மியா கொட்டியாயோ. கத்தாத, வேற யாரும் இல்ல மகேஷ், போலீஸ் வந்துட போகுது. நீயா அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ குடிக்கிறத பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேன். எனக்கா இன்னும் கொஞ்சம் குடிய. ஆசை. உங்க அப்பா இல்லையா? கடற்கரை போயிருக்காரு. உங்க அப்பா அவன் தான் எனக்கு வில்லன். என்னைக்காவது நாள் தம்பியில ஏறும்போது அறுத்து விட்டுறப்ப. ஆமா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை யாருன்னு ஆஞ்சநேயர் சுவாமி இன்னும் உங்க அப்பன் கனவுல வந்து சொல்லலையா? இன்னும் சொல்லலையே. ஆஞ்சநேயர் யார் பேரை சொல்றாரோ அவருக்கு தான் என்ன கட்டி கொடுப்பேன்னு காத்துக்கிட்டு இருக்காரு. ஆமா, உங்க ஆஞ்சநேயர் சுவாமி என்னைக்கு வந்து சொல்ல போறாரோ? முதல்ல பெண் கதவை தோற கும்பிடுற போது கும்பிடு. அம்மா, ஜன்னல் பக்கம் இருந்து வரீங்க, அங்கதாயா குளிக்கிறது. யார் குளிக்கல? என்ன அசிங்கமா பேசுறீங்க? யாராவது குளிச்சுக்க கொண்டுடுவேன். நான் ஒண்ணும் குளிக்கிறது இல்லைங்க. அதான் கப்பு பூட்டின வீட்டுல தண்ணி சத்தம் கேட்கறத என்னன்னு செக் பண்ணி பார்த்தேன். அது வந்து கல்யாணம் ஆகல உனக்கா? என் பொண்ணுக்குங்க தனியா இருக்கிறேன்னு பூட்டிட்டு வெளியில போயிட்டு வர. யாயா பூட்டி வைக்கிற? கல்யாணத்தை பண்ணி வை. செஞ்சிருவோமா? இதுக்குன்னு ஒரு கும்பலே ரெடியா இருக்கீங்களா? அதுக்கும் வேலை வர வேண்டாங்களா? சாவி வந்திருக்குல்ல தர, நீங்க தான் அடிக்கடி வருவீங்க. வாங்க உள்ள வாங்க. இதுதான் நம்ம வீடு, தெரியுதே. போலீஸ்கார ஐயா, பலமா அடிபட்டுச்சா? என்ன இது? மூச்சை கலந்து போச்சு. அதே நம்ம சலூன் சதாசிவம் இல்ல, அவன் தூக்கத்தை அரைகுறையா வச்சுட்டான். அவன் அரைகுறையா தானே வெட்டலாம், நான் முழுசா வெட்டும் பாரு. எடுமா அந்த கத்தியா? மீசையை வெட்டவா இல்ல உன் கழுத்தை வெட்டா? அப்படியே நின்று
செய்யாத. உன்னை என்ன செய்யணும் பாரு. போலீஸ் நான் தாங்க. அப்பா வந்தியா? நீ யார போலீஸ்? நீ போலீஸ். நான் யோசிய பயல என்ன வாய மாட்டு பாக்குறேன்னு. அம்மா வெல்கம் டு தி ஃபுட் ஃபெஸ்டிவல் சார். எக்ஸ்கியூஸ் மீ. Yes. ஏன் எல்லாரும் கையில பிளேட்டை வச்சுக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்காங்க? ஃபுட் ஃபெஸ்டிவல். ஃபுட் ஃபெஸ்டிவல். யூ கேன் மூவ் யுவர் ஆஸ். ஃபுட் ஃபெஸ்டிவல். தமிழன் தான் முதல்ல அரிசி மாவு அவிச்சு இட்லின்னா அதையே கொஞ்சம் எலாபரேட்டா போட்டு தோசைன்னா அதையே ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி செட் தோசைன்னா அதுக்குள்ளே கொஞ்சம் உருளைக்கிழங்கு ஒளிச்சு வச்சு மசால் தோசைன்னா நேற்று மிஞ்சி போன இட்லியை இன்னைக்கு ஊற்று போட்டு உப்புமான்னு கண்டுபிடிச்சான். இதையெல்லாம் கண்டுபிடிச்ச தமிழன் தான் இன்னைக்கு வெளியில் ஃபுட்டு கிடைச்சாதான் ஃபெஸ்டிவல்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இவங்க என்னடானா ஏசி ரூமுக்குள்ளே ஏகப்பட்ட புது ஐட்டங்களை கண்டுபிடிச்சு பிளேட்டாக வச்சு தின்னு ஏண்டி இப்படி பெருத்து போகிறீங்க? என்ன சொன்ன? நான் ஏதோ சொசைட்டிக்கு கருத்து சொன்னேன். சொசைட்டியா? என்னது அது? எனக்கு ஒரு பிளேட் வேணும். எங்க கிடைக்கும்? சொசைட்டி ஒரு பிளேட் வேணுமா? அந்த பக்கம் வச்சு வைக்கிறாங்க. போ. சொசைட்டியவே சாப்பிட்றதுக்கு அலையிறாளே. இது எதுக்கு? சாப்பிட்றதுக்கா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் கை துடைக்கிறதுக்கா? ரெண்டுத்துக்கும் இல்ல, இது படிக்கிறதுக்கு. ஊருக்குள்ள நமக்கு தான் கொழுப்புன்னு நினைச்சோம். எல்லாத்துக்கும் நம்மளோட ஜாஸ்தியாவே இருக்கு. அப்படி இல்லை தலைவா. வாழைக்காய் பஜ்ஜி போடும்போது வாழைக்காய் அப்படி பூ போல் எடுத்து வயசு பொண்ணு உதட்டுல முத்தம் தர மாதிரி அப்படி பட்டும் படாம தொட்டும் தொடாம எண்ணெயில போட்டு எடுத்தா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்களேன். டேடே, நம்ம இங்க சாப்பிட வந்திருக்கோம், சமைக்க வரல. ரொம்ப நல்லா சொல்லி தந்தீங்க. தேங்க்ஸ். தம்பி மஞ்சள் சட்டை 2 பிளேட் பஜ்ஜி கொடுப்பா. நான் ஒன்றும் இங்கே சேல்ஸ்மேன் இல்லை. அப்புறம் இங்கே நிற்கிற? நீங்கள் கூட தான் இங்கே நிற்கிறீங்க. ஐயோ, என்ன இன்னைக்கு எல்லாரும் கொழுப்பு பொங்கி வழியுது. பிரியா, நீ மாட்டேன்ட்ட அந்த பொண்ணு எப்படி ஓகேயா? ஷட் அப். அதுகிட்டே கேட்டுக்கிறேன். பிரபு, எனக்கு ஒரு கோக். ஓகே. ஹாய் சந்தியா. ஹாய். சாரி, தெரிஞ்சு பட்டுருச்சு. யா வெல்கம். லைன்ல இருக்கு போல இருக்கு. ஷர்ட்ல என்ன? ஓ இதுவா? பஜ்ஜி போட கற்றுக் கொடுத்தேன். என்னை விட்டு பெரிய மனசு இல்லாமல் மாவு ஒட்டிக்கிட்டு வந்துருச்சு போல் இருக்கு. 1 மினிட்டா? ஓகே. வாட்டர் ப்ளீஸ். ஹலோ. ஆமாம், நான் ஃபுட் ஃபெஸ்டிவலில் இருக்கேன். சாப்பாட்டையே சாதுரியமாக வித்துட்டு இருக்கானுங்க. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லையா? போர் அடிக்குதுன்னு பண்ணியா? ஐயா போனேன் முட்டா பேல. சரி. ஹலோ, எங்கே பாய் தண்ணி காணா? நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது ஏன் தண்ணிப்பா? இந்த உலகத்தில் காற்று, தண்ணி, வானம் இது 3 எல்லாருக்கும் பொது. அதை ஏன் தண்ணி, ஏன் காற்று, தரமாட்டேன், விடமாட்டேன்னு பக்கத்து ஸ்டேட்கார் மாதிரி பேசுறது ரொம்ப தப்பு. என்னது பச்சை தண்ணியில் பாலிடிக்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டு போகிறான்? அவனும் அவன் தாடியும் நல்ல ஓசில சாப்பிட வந்த மாதிரியே இருக்கான். என்ன, ஏதாவது பிரச்சனையா? அந்த ஆளை பார்த்தீங்களா? நல்ல பூசணிக்காய் மாதிரி வயிறு, பரங்கிக்காய் மாதிரி தலை, மிளகா மாதிரி மூக்கு, நல்ல மொத்த உருவமே உழவர் சந்தையில் கீழே கிடந்த ஊசி போன காய்கறி மாதிரியே இல்லை? போதும், இதுக்கு மேல அவரை திட்டாதீங்க. ஏன் இதுக்கு மேல நீங்க திட்ட போறீங்களா? இல்ல, என்னால அவரை திட்ட முடியாது. ஏன்னா அவரு தான் எங்க அப்பா. ஒன் மினிட். அறிவு இருக்கடா உனக்கு? உன்னை தாண்டா கேட்கிறேன், அறிவு இருக்கா இல்லையா? முட்டாள். என்ன அருமையான ஒரு சந்தர்ப்பம். அசடு வழியிற மாதிரி ஆயிடுச்சு. சந்தியா அப்பா பூசணிக்காய் மேல தர்பூசணி வச்ச மாதிரி இருக்காரு. அட அதுவும் நமக்கு முக்கியம். ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒரு பொண்ணல பெற்றிருக்காரு. அடிக்கடி அந்த பொண்ணை மீட் பண்ற சந்தர்ப்பத்தை ஆண்டவன் நமக்கு ஏற்படுத்தி தரான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? புரியுதா? புரியுதா? அது என்னை தாளாட்ட வருவாளோ. யார் அந்த லேடிஸ் பாத்ரூம்ல? ஐ அம் சாரி. ஈஸ்வரி துருப்பு சீட்டு மாதிரி ஏதோ ஐடியாவை கொடுத்து அவங்க 2 பேரை ராஜா ராணி ஆக்கி என்ன ஜோக்கர் ஆக்கி என் வாழ்க்கையில விளையாட்டியே ஈஸ்வரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன? ஆறுமுகத்துக்கிட்ட இங்கிலீஷ்ல பேச சொல்லி அனுப்பியிருக்கேன். அவன் சிக்கி திக்கி திணறி தெரிச்சு ஓட போறான் பாரு. அப்ப தெரியும் யார் ஜோக்கர். ஓ, அவன் பீட்டர்ல வீக்லாடா. ஆஹா, என் வயித்துல பீர வாத்தியம்மா, பீர வாத்தியே. தண்டால எப்படிடா? போங்க, நான் வாய் வலிக்குது. பால்லாம் குடிச்சா பத்தாது, எக்ஸசைஸ் பண்ணோம்னா. ஹாய். I am Swapna. I am a model. What's your name, ya? என்னடா சொல்றா? அவங்க பேர் சொப்னாவா? உங்க பேர் என்னன்னு கேக்குறாங்க. ஆறுமுகம். ஆறுமுகம்? 6
face. I like it. என்னம்மா இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொன்னேன், அவன் என்னடா நான் வண்டியா பீட்டு விட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப நான் என்ன ஜோக்கரா? You exercise every day? பாடி. What is this? எலி. Really? சுண்டலி. சுண்டலி. சுண்டலியா? சுண்டலிக்கே இந்த ரியாக்ஷன்னா பார்த்துட்டான்னா If I exercise every day, even I'll get sundali like this. சுலா. டேய். நல்லா வேணும். Thank you. Six face. Can I come tomorrow for exercise? I also want to get Kashmir. Kashmir. Kashmir, beautiful Kashmir. Kashmir, wonderful Kashmir. Escape ஆர்முகம். பாத்தியா, பீட்டர்ல அப்பீட் ஆயிட்டான். அவன் பீட்டர்ல வேணா அப்பீட் ஆயிருக்கலாம், ஆனா பாடியில ஃபிட் ஆயிட்டான். அதான் ஆறுமுகம். அவன் வேணா ஆறுமுகமா இருக்கலாம்டா, ஆனா நான் 100 முகம். நான் சர்ட்ட கலட்டி நீ பார்த்தது இல்லையே. பஸ் தப்பான முடிவுக்கெல்லாம் போயிடாதீங்க. என்ன முடிவுன்னு நாளைக்கு காலையிலே பா. என்ன பண்றது? இந்த வேஷம் எல்லாம் போட்டாதான் உங்க அப்பா பயப்படுறாங்கிறான். எப்படி இருக்கு என் புத்தாலித்தனம்? நல்லா இல்ல? கௌரவமா இருக்கு. இப்பதான் புரியுது ஏன் அனுமாரு கல்யாணமே ஆகலன்னு. நீ பாடு, உங்க அப்பனை பயமுறுத்திட்டு வர. பின்னாடி லக்கேஜ் வேற. அடச்சியா சும்மா இரு. சொர்ண கட்ட பையன். ஐயோ சும்மா இருமா. இந்த வயசுல உனக்கு அம்மா வராங்க. ஒன்னு ஆஞ்சநேய சுவாமி. ஆஞ்சநேய சுவாமியேதான். நான் பாக்குறது கனவா இல்ல நினைவா? கனவேதான் பக்தா. நீ அடிக்கடி என்ன பத்தியே நினைச்சிட்டு இருக்க இல்ல? அதான் கனவுல வந்து உன்னை குஷிப்படுத்தலான்னு வந்தேன். கும்பிடுற சாமி, கும்பிடு கும்பிடு கும்பிடு. பக்தா சாமி, tell me what do you want? என்ன இங்கிலீஷ் பேசுறீங்களே? அது இப்பதான் ராமரோட ஒரு ஃபாரின் டூர் போயிட்டு வந்தேன். பக்தா, உனக்கு என்ன வரம் வேண்டும்? நான் பாக்குற தொழில் அமோகமா நடக்கணும். வாழ்நாள் பூரா ரோட்லயே லோலோன்னு அலையணும்ன்ற. உன் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆச்சா? உங்களுக்கு தெரியாம ஆயிடுங்களா சாமி? நீங்க தான் மாப்பிள்ளை யாருன்னே சொல்லல. நீங்க ஒரு கழுதைய பார்த்து கட்டி வைங்க கூட வச்சுவேன் சாமி. அறிவு கட்ட பக்தா, நான் உங்க பக்தன். கழுதை எனக்கு, கட்டழகு மாப்பிள்ளையே வரட்டும். அப்படி யாரும் கண்ணுல படலையே சாமி. இருக்காண்டா. நம்பர் 1 லட்சுமி காலனிக்கு போ. அங்க மகேஷ்னு ஒரு அழகான பையன் இருக்கான். அவனே உனக்கு மாப்பிள்ளையா வரட்டும். அப்படியா? ஐயோ, அவன் அயோக்கிய திருட வேஷம் போட்டு ஏமாத்துறவனாச்சே. ஆமா, அவன் வேஷம் போட்டா மட்டும் நீ கண்டுபிடிச்சு கழிச்சிட்ட. அவன் வேஷம் போட்டாலும் மனசுல விஷம் கிடையாது. அவனையே மாப்பிள்ளையா ஏத்துக்கோ. அப்படியே செய்யற. அப்புறமா என்ன செய்யணும் சாமி? நீ கண்ணை மூடணும். ஒரேடியா இல்லையா? ஒரு 10 நிமிஷம் கண்ணை முடிக்கும். நான் மறைய வேண்டாமா? மூடிக்கிட்டேன் சாமி. சாமி போயிட்டாரா? போயிட்டாரு. இந்த பிளான் கண்டிப்பா வொர்க் அவுட் ஆகும் பாரு. என்ன பண்ணனும்? போனை கீழே போடு. சரி. வராங்களான்னு பாரு. நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குல? போய் வச்சுக்கோ. சரி. ஏய், யாமினி வரா. ஃபோன் பண்ணுங்க. பேசு. ஹலோ ஹலோ, என் ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு. அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது கோயம்பேடு மார்க்கெட் பக்கத்துல கீழே கடந்துச்சு. ஓ, மார்னிங் ஷாப்பிங் வந்திருந்தேன். அங்க விழுந்திருக்கும்னு நினைக்கிறேன். மூட்டு தூக்குறலாம் ஷாப்பிங்கா? மேடம், நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. வேற யாரா இருந்தாலும் சிம்ம தூக்கி போட்டு போனை சட்டக்குள்ள வச்சுட்டு போயிடுவாங்க. நீங்க அப்படி பண்ணாம பேசிட்டு இருக்கீங்க. இந்த போனை என்ன பண்ணட்டும்? மீட் பண்ணலாமா? கேளு கேளு. நான் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணி போனை வாங்கிக்கிட்டுமா? இல்ல, அது நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும். பரவாயில்ல, நீங்க எப்போ ஃப்ரீயோ அப்போ ஃபோன் பண்ணுங்க. என்கிட்ட இப்போ ஐஃபோன் இருக்கு, பட் இது அம்மா வாங்கி கொடுத்த ஃபோனு. அம்மா இல்லை, ஃபோன் தான் இருக்கு. நீங்க ஃப்ரீ ஆயிட்டு நான் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பர் கால் பண்றீங்களா? சொல்லுங்க. நம்பர் சொல்லு. என் ஃபோன் தான அவ பேசுறா. டி ஆச்சி நம்பர் 99 96 25 86 15.
உங்க பேரு என்னலி ப்ரூஸ்லிங்க எங்க அப்பாக்கு ப்ரூஸ்லினா பிடிக்கும் அதுதான் இப்ப ப்ரூஸ்லியும் இல்ல எங்க அப்பாவும் இல்ல நாளைக்கு கால் பண்ணுங்க நானே வந்து வாங்கிக்கிறேன் தேங்க்யூ ஓகே ஓகேங்க ஷாப்பிங்கு போன கலக்குறேன் நம்ம சிவாவோட மச்சினிக்கு கல்யாண அன்னைக்கு ஓடி போட்டாலாமே அவ ஓடி போவான்னு எனக்கு எப்பவோ தெரியும். எப்படி தெரியும்? அவ ஆளு பார்வை பேச்சு எதுவுமே சரியில்லை. அவளுக்கு என் மேல ஒரு கண்ணு. அப்படியா? வெட்டி கதை பேசுறான் பார். இவரு பெரிய லால் லபுகுதாஸ். ஏற்கனவே 120 ரூபாய் பாக்கி. முதல்ல அதை கொடுக்குற வழியை பாரு. புடியா? ஒரு கிங்ஸ் கொடுங்க. இந்த பயலுக்கு நான் கடை வச்சு கொடுத்தேன். எங்கிட்டயே காசு கேட்கறான். இவனெல்லாம் திருத்த. சிவா, உனக்கு நடந்த கொடுமை வேற யாருக்கும் நடக்க கூடாது. அந்த ஆண்டவன் தான் உனக்கு தைரியத்தை கொடுக்கணும். என்னதான் தைரியத்தை தந்தாலும் இந்த அவமானத்தை எப்படி தாங்கிக்க முடியும்? மூணாவது மனுஷன் நானு, என்னாலே தாங்கிக்க முடியல. இந்த எதுக்கு? தாங்க முடியலன்னு சொன்னியே, விஷம் குடிச்சிட்டு சாவு. ஓடி போனது உன் மாமா பொண்ணு. நான் எதுக்கு கவலை பண்ண விஷம் குடிச்சு சாகணும்? அதே தான் நானும் கேட்குறேன். என் மாமன் பொண்ணுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, வேண்டான்னு போயிட்டா. அதுக்கு நான் எதுக்கு கவலை பண்ணணும்? என்ன பேசுற நீ? டே சொட்ட, போன எலெக்ஷன்ல நீ ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட்டியா எதிர்கட்சிக்கு ஓட்டு போட்டியா? எதிர்கட்சிக்கு தான். டெல்லியில இருக்கிற வாஜ்பாய் ஆத்தூர்ல இருக்கிற இந்த சொட்டையன் ஓட்டு போடலன்னு சாப்பிடாம தூங்காம உன்னை நினைச்சு கவலைப்படுவாரா? ஏய் சரவணா, இங்க வாடா. என்னண்ணே? இவனுக்கு முருகனை பிடிக்கும், உனக்கு ஆஞ்சநேயரை பிடிக்கும், எனக்கு பாபாவை பிடிக்கும். கடவுள்லயே இவரை பிடிக்கும் இவரை பிடிக்காதுன்னு பிரிச்சு வச்சிருக்கிறோம். நான் ஒரு சாதாரண மனுஷன். என் மாமன் பொண்ணுக்கு எனக்கு பிடிக்காம போனதுல ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. அது அவளுடைய ப்ராப்ளம், என்னோட ப்ராப்ளம் இல்லை. இதுக்கு நான் அதுக்கு வருத்தப்படணும்? இப்ப சொல்லு, கவலைப்பட வேண்டியது நானா இல்ல என் மாமன் பொண்ணா? நிச்சயமா சத்தியமா அந்த பொண்ணு தான். அப்புறம் இப்படி டீ கடையில் உட்காந்துக்கிட்டு வெட்டியா ஊர் நியாயம் பேசுறதுனால தான் குடிக்க தண்ணி கூட இல்லாம இருக்கும். போய் வேலைய பாருங்க. ஆமா, உன் கூட இருப்பானே சண்முகம் எங்க வர இருந்தாலும் ஆளை காணோம். அவன் வெட்டி பையா ஏதோ வேலை இருக்குன்னு வெளியூர் போயிருக்கான். உன் பொண்டாட்டி அவனோட தான் போயிருக்கா. நான் பிளான் போட்டு அவன் முந்திட்டானே. மக்களா நீங்க வரலன்னா நான் உயிர் பழிச்சிருக்கவே முடியாது. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. எதிர்பார்த்து மதம் பண்றதில்லை. பார்க்கணும் பக்கோடான்னு சட்ட கையில கொடுக்கறாரு. ஒண்ணுமே புரியலையே. இதெல்லாம் வேண்டாம், நான் வீட்டுக்கு போய் சாப்பிடுறேனே. बहुत दूर है यहाँ से दिल्ली, दिल्ली से काबुल. நீ நம்ம கூட காபூல் வருது. என்னது காபூல்? உன்னை அந்த புலி கிட்ட இருந்து காப்பாத்திருக்குது இந்த குரு கான். மறுபடியும் இந்த மான இந்த புலி கிட்ட அனுப்ப மாட்டான் இந்த குரு கான். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்ன்றீங்க? तुम्हारा प्यार. இன்னிலிருந்து நீதான் நமக்கு எல்லாம். பாகிஸ்தான் போயிருக்கோ, ஆப்கானிஸ்தான் போயிருக்கோ, பலூச்சிஸ்தான் போயிருக்கோ, கர்நாடகா தான் எங்கெல்லாம் போயிருக்கோ. ஆனா ஒன்ன மாதிரி லட்சி मैंने नहीं देखा. நான் பார்த்ததில்லை. क्यूट से हो. ஆஸ்திரேலியன் கிரேப்ஸ் மாதிரி கண்ணு, காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி கண்ணோ, நீ சிரிச்சா அன்னார் வெச்ச மாதிரி இருக்கு. உன்னை தொட்டா எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகுது. இத பாருங்க, நீங்க பேசுறது பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. என்ன காப்பாத்தினதுக்கு பதிலா சாவிட்டு இருக்கலாமே. நீ அதுக்கா சாகணும்? நம்ம கையில கோடி கோடி பணம் இருக்குதோ. நிம்மல் ராணி கருங்கா வைரம் கொடுக்கறா, வைடூரியம் கொடுக்கறா, நிம்மல் கால் மேல ரத்னம் கொட்டுறா. எனக்கு வைரம் வேண்டாம், வைடூரியம் வேண்டாம். என் மனசை விலை கொடுத்து வாங்க முடியாது. அது அசோக்னு ஒருத்தருக்கு சொந்தமாயிடுச்சு. இந்த சிங்கத்தை விட்டுட்டு நீ ஏதோ அசோக் கழுதை லவ் பண்ணுதோ? அவர் கழுதை இல்ல, என் கடவுள். யாரா இருந்தான்னு அந்த அசோக் கழுதை கழுத்தை வெட்பா. ஐயோ வேண்டாம், அவருக்கு காதலிக்கத்தான் தெரியும். இந்த கத்தி சண்டையெல்லாம் தெரியாது. அவருக்கு பதிலா என்ன கொன்னுடுங்க. बुलबुलो मत रो यहाँ.
हम किसी से कम नहीं, कोई दीवार नहीं, जंजीर नहीं। जा प्यार किया तो डरना क्या? मुकद्दर खा सिकंदर हूं मैं, आशिक हूं बहारों का। जा तुम आजाद हो। पमले खन्नीर पाथा गुरु खान खड़े आइडवा। लो गाड़ी का चाबी, जाओ। ठहरो। तुम्हारा आंसू पटिंद रोजा पूना पोकी क्षमा वच करे। जाओ जाओ, तुम्हारा आंसू कर देगी बात। என்னண்ணா சௌக்கியமா? எப்பவுமே ஆச்சி கொஞ்சம் பிஸியா பார்த்து இருக்காங்க. போடுறாச்சு. நாளைக்கு பாப்போம்ப்பா, பூ மூட்டைக்கெல்லாம் அவ்வளவு போதும். அந்த வேலையை பார்ப்போம். டேய் கணக்கு எவ்வளோன்னு சொல்லுங்கடா. புள்ளி 29, சித்தவா 21, நாங்க 2 18. அதுக்கப்புறம் நீ சொன்னிய மல்லித்து பந்துக்கிருக்கான், பார்த்து கொடு. ஹலோ ஏய் நேத்து ஐயோ இல்ல பாய், உங்கள இல்ல பாய், இங்க பாய். சரி சரக்கு எப்ப அனுப்பிக்கிறீங்க? சரி கடையில வந்து காலங்காத்தால எப்படி படுத்திருக்கேன் பாரு. நினைச்சு பாட தூங்காதடா. விளங்கிருப்ப. ஏய் நீ சொல்ற லாரி கேட்ல நின்றுச்சு. ஏ பிளாக்ல இருந்து எப் பிளாக் வரையும் தூக்கிட்டு போனேன். பார்த்து போடு. உள்ள வேற அவங்காசங்க. காசு வாங்குறீங்க போறீங்க, நாளைக்குன்னு எதுவும் சேர்த்து வச்சிருக்கீங்களாடா? ஆமா, ஐசிபிசி பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கேன். ஏண்டா அக்கவுண்ட் ஓபன் பண்ணனும்னா போட்டா ஐடி ப்ரூஃப்லாம் கேட்பாங்களே, என்னடா பண்ணுவீங்க? ஐடி ப்ரூஃப்னா என்னடா? நீதாங்கிறதுக்கு ஆதாரம். அப்படின்னா அதெல்லாம் அந்த கக்கூஸ் வச்சு வீட்ல இருக்காங்களாடா, அவங்க மேட்ரு. சின்ன பையன் வாங்கிட்டு மீ காசு கொண்டு வா போ. டேய் என்னடா அது? அவனுக்கு பேரண்ட் லவ்லி வாங்கணுமா, அது காசு கேக்குறான். பேரன் லவ்லியா? இதே எவ்வளவு நல்லா நடக்குது? அதெல்லாம் யூத் மேட்டர் ஆச்சு. உனக்கே இந்த வயசான காலத்துல யூத் கண்ணாடி ஆலிவர் பியூட்டி அழகு கண்ணாடி ஃபைன் குவாலிட்டி உன் பர்சனாலிட்டி படிச்சு பாரு இங்கிலீஷ் பேப்பர் நானடி நான் பேரன் லவ்லி போட்டு வந்த சூப்பர் மேனடி வெள்ளக்காரி போல தேகம் மினுக்குது ஒரு தண்ணி லாரி போல வந்து என்னை இடிக்குது சட்டையெல்லாம் பல பல மனச திருடவே வந்த கல்லந்தானடி என்ன பயமுறுத்தும் கொப்ப எனக்கு வில்லந்தானடி. மந்திரவாதி ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணு. வந்துட்டானுங்களா? என்ன இது காய் மார்க்கெட் பூ மார்க்கெட் ஆயிப்போச்சு. இல்ல என்ன நடக்குதுங்க? மார்க்கெட்னால ஸ்கூல் இருக்குல்ல, அந்த ரோட டெலிஃபோன் காரங்க தோண்டி போட்டாங்க. அந்த பக்கம் போக முடியாம பொண்ணுங்களா இந்த வழியா பஸ் ஸ்டாண்ட் போதுங்க. கனெக்ஷனை கொடுத்துட்டானுங்களா? அதனாலதான் பன்னி குட்டிலாம் பவுடர் பூசிருக்கோம். உன்னை பார்த்து பயந்த போது உட்காரியா வாயா. எங்கடா இந்த பாரு எச்சி அடி மூஞ்சில வரான். டயானா மாதிரி இருக்கா? டயனோசர்ல பாக்கா. தமன்னாவுக்கும் தார் டப்பாவுக்கும் என்ன சம்பந்தம்? பனி இருக்குடா. டேய் யார் வர போறா? டேய் பனி இருக்குடா. கண்டா கழிச்சு தர. ஏய் இவன் என்ன போலீஸ்க்கு ஆள் எடுக்கிற மாதிரியே வரப்பானிக்கான்? ஏய் என்னடா? ஏ கல்ட்ரா சீக்கிரம் காட்றாங்க. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்போது தொடர்பு கொள்ளும் நிலையில் இல்லையா? யோ கொஞ்சம் வாய முறியா. அடுத்து இவனுக்கா பாரியா தேவாங்க மாதிரி இருந்துட்டு தேவதைக்கு டாட்டா காட்டுறான். அதை தேவாங்க சொல்லக்கூடாது. என்ன மந்திரவாதி? ஏய் வா புள்ளி, இவனை பத்தியா பேட்டா வாங்காத கோட்டா சீனிவாசம் மாதிரியே இப்ப அப்படியே முறப்பாம் பாரு. இப்ப பல்ல கடிப்பாம் பாரு. அப்படிலாம் லுக் கூடப்படாது. ஒரு பர்சனாலிட்டி வேணும் தம்பி சைட் அடிக்க. எங்களுக்காக சொல்லிக்க ஆள் இருக்காங்க, உனக்கு தான்டா யாருமே இல்ல. மச்சி நீ ஒரு ஆளா ஷேர் பண்றா, ஏன் சும்மா இருக்க? எனக்கு யாருனாலும் ஓகேப்பா. இல்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு ஐஸ்வர்யாராவது வேணும்னா அப்ப எதுல ஒண்ணு புடிச்சிருவான். ஆடு மாடு. டேய் நிறுத்துறியா? செலக்ட் பண்றதுக்கு ஒரு ஐடியா இல்ல, எதுக்கு எடுத்தாலும் ஆடு மாடு. மந்திரவாதி வட்டமா போக விடுவான்ல? ஏய் ஆமால, நீ வட்டமா போக விடு. டேய் மச்சி, அந்த வட்டத்துக்குள்ள எந்த பொண்ணு முதல்ல வருதோ அது உனக்கு கெத் ஐடியாடா. நீங்க கட்டம் கட்டுறதுக்கு நாங்க வட்டம் உணவு போகலனா குன்று. அப்படியே போகணும்னா இப்போ வந்து அப்படியே விட்டுனா கூட யாராச்சும் வந்துருப்பா. அதுல மட்டும் பிடிக்காத. அதான் காக்கா திருப்பி போய் ரொம்ப நாள் ஆச்சு. இத பாருடா. முடிஞ்சு ஸ்கூல் ஃபுல்லாம் போய் வட்டத்துல பொண்ணுங்களா என்ன அர்த்தம்? பாறா பாறா அந்த பொண்ணை பாரு. பொண்ணே ஏய் வேணாம்டா, இந்த தடவை போக.
தயவு செஞ்சு இந்த பாட்டை மாத்திட்டு வேற பாட்டு போடுங்கண்ணா. ஏன் சார் பாட்டு பிடிக்கலையா? நல்ல ஃபீலிங்கான சாங் சார். பாட்டு நல்லா தான் இருக்கு, கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமா இருக்கு. அதான் கழுத்துல கத்தி இருக்கும்போது கொஞ்சம் பயமா இருக்கு. என் தப்பாவை பத்தி தப்பா பேசுனதுக்கு இன்னைக்கு அம்மா கிட்ட சாரி கேட்டு சரி பண்ணிடுவோம். என்ன சார் கிளம்பிட்டீங்க? இந்த பாட்டு பிடிக்கலையா? நீயே கேளு. நல்ல பாட்டு தானே. பயப்படாதீங்க, நான் உங்க பொண்ணோட ஃப்ரெண்டு தான். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு தான் அவசர அவசரமா ஓடி வந்தேன். நேற்று நடந்த ஃபுட் ஃபெஸ்டிவல்ல உங்க ஹஸ்பண்ட்னு தெரியாம உங்க பொண்ணுகிட்டே இட கூடமா பேசிட்டேன். அதான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஹாய் சிவா. வாங்க. நேற்று நடந்த தப்புக்கு அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கறேன். அம்மா கிட்டயா? ஆமா, உங்க அம்மா கிட்ட. அவங்க அம்மா இல்ல, அவங்க தான் எனக்கு அம்மா. எது இவங்க உங்க அம்மாவா? அவங்க என் வீட்டு வேலைக்காரி. ஷோ வாட்? சரி. அம்மா, நம்ம வீட்டு வேலைக்காரி லட்சுமிய அவங்க உம்மான்னு தப்பா நினைச்சதுலயும் ஒரு விதத்துல நியாயம் இருக்கு. அவர் தான் விவசாய இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா நீயும் நின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க. உள்ள போய் வேலையை பார். பாவம், அதை ஏன் திட்டுற? உங்க பர்சனாலிட்டியை பார்த்து உங்களுக்கு இந்த ரேஞ்சில தான் பொண்டாட்டி இருப்பான்னு அவன் நினைச்சிருப்பான். யாரா வீட்டுக்குள்ள பல்ட்டி அடிக்கிறவன்? யாரா பின்னால இருந்து தள்ளி விடுறது? மா, உன் வீட்டுக்காரனா போய் தூக்கு. நான் யாரும் இந்த தனுஷ்கோடியை தொடக்கூடாது. கடைசி வரைக்கும் அவன் சொந்த கால்ல தான் நிற்பான், நெப்போலியன் மாதிரி. ஏய், ஊர் உலகத்துல எல்லாம் தானே தண்ணி போடுறான். ஆனா எல்லாத்துக்கும் ஒரு தொழில் இருக்கு. தொழிலை முடிச்சுட்டு சாயங்காலம் வந்து தண்ணி போடுறான். நீ இதையே ஒரு தொழிலா வச்சிருக்கிய. எங்க அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சா அந்த சொத்த போற குடிச்சு அழைச்சிட்டு போல் இருக்க. அண்ணே, சின்ன பையன் நல்லா ஏத்துவான்னு நினைச்ச அந்த கிழவன் 10 கோடி சேர்த்து வச்சான். 5 கோடி எனக்கு, 5 கோடி உனக்கு. என்ன இப்ப பாக பிரிவினை பண்ணிக்கலாம்? தேவையில்லை, எனக்கு 1000 rupees வேணும். 1000 rupees. என்ன பிறவையோ? இந்த குடிச்சிருக்கேன்னு ஏமாத்துறியா? 200 ரூபா. 500 ரூபா நோட்டா முட்டா பயல. அப்படியா? அட பாவி, பூந்தொட்டியை உடைச்சிட்டியடா மூதேவி, மூதேவி. சாரி ஸ்ரீதேவி. பாஸ். எஸ். ரோஜாவை வச்சுக்கங்க. நோ, நான் சப்னாவை காதலிக்கிறேன். இந்த ரோஜாவை சொன்னேன். ஓ பாஸ், ஏன் சொப்னாவுக்கு ரோஜாவா கொடுக்குறீங்க? நாம லவ் பண்ற பொண்ணுக்கு நாம ரோஸ் தாண்டா கொடுக்கணும். அப்ப நம்ம கரெக்ட் பண்ண நினைக்கிற பொண்ணுங்களுக்கு வாட்டரும் கோழி பிரியாணி. என்னமோ போங்க. இன்னைக்கு எப்படியாவது அந்த மாடல் சொப்னா கிட்ட உங்க லவ் சொல்லிடுறீங்க. டேய் காமெடி டைம். என்னோட ரொமான்டிக் டைமை இப்ப பாரு. ஐயோ, வருது வருது, சப்னா வருது. Shake it, shake it, shake it, shake it. Move it, move it, move it, move it. 1 minute. ஹாய், how are you? என் மனசுல இருக்க ஆசையெல்லாம் உங்ககிட்ட. என் கையில மருதாணி காயல. 1 second. கையும் பிஸியா இருக்கு, வாயும் பிஸியா இருக்கு, என்ன பண்றது? பேசாம ஸ்டாண்ட்ல வச்சிடுறேன். இங்க எங்க பாஸ் இருக்கு ஸ்டாண்ட்? இப்போ பார், மிஸ் அபவுட் டேன். அபவுட் டேன். ஆஹா, எவ்வளவு பெரிய ஸ்டாண்டரா. இங்க வைக்கலாம், இங்க வைக்கலாம். இவ எம்டிவில வர்ற மாதிரி எம்பிட்டு போறாளேடா. என்னங்க இது ஸ்கூல் பசங்க மாதிரி? இந்தாங்க பிடிங்க. சாரி, கையெல்லாம். ஓ, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்களே குத்தி விடுறீங்களா? எங்க? இங்க. என்னங்க? ப்ளீஸ். குத்ரா ஏஜமா, குத்ரா. இந்த பொம்பளைங்களே இப்படித்தான். ஐயோ, என்னாச்சுங்க? சும்மா. சும்மாவா? தேங்க் யூ. என்ன?
கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம் நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடலாம் டாலி கடி பாடலுக்கு